ஃபர்ஸ்ட் சொன்ன போய் 12 மணிக்கு விஜய் அண்ணா வராருன்ட்டு எங்க சொல்லிருக்காங்க ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. யாரா ஒருத்தரை காட்ட ஒரே ஒரு நிமிஷம். சரி, ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. சரி, எக்ஸ்ட்ரா போட்டது அபிஷியல் சொல்றீங்களா? அந்த அறிக்கையில 12 மணிக்கு விஜய் அண்ணா வரார் கரூருக்குன்னு எங்க ஒரு வார்த்தை இருக்கான்னு காட்ட சொல்லுங்க. நீங்க எடுத்து போடுங்க. விஜய் வராருன்ட்டு எழுதணுமா? ஆமா, அதுதானங்க சொல்றீங்க. விஜய் நான் வந்து பேச்சு கரூருக்கு வரான்னு 12 மணிக்கு சொல்றீங்க. எங்க ஒரே ஒரு வார்த்தை அந்த பிரஸ் அந்த அறிக்கையில ஜெனரல் செக்ரட்டரி சொன்னா அது அப்படி அர்த்தம் இல்லையா? ஜெனரல் செக்ரட்டரி நீங்க சொல்ற ஜெனரல் செக்ரட்டரி 12 மணிக்கு விஜய் அண்ணா வராருன்னு ட்விட்டர்ல எக்ஸ்ல ஒரு அறிக்கை வந்திருக்கு இல்லையா, சொன்னீங்க இல்லையா? அந்த அறிக்கையில எங்க இருக்குதுன்னு கேக்குறேன். சரி சரி, அதுல இல்ல. மொத்த வாதமே தப்பே, லேட்டா வந்திருக்கீங்கன்னு சொல்ற வாதமே தப்பாச்சே. இல்ல, அப்ப அவங்க ஜெனரல் செக்ரட்டரி சொல்லலையா? ஜெனரல் செக்ரட்டரி கொடுத்த அறிக்கையில 12 மணிக்கு விஜய் அண்ணா வரான்னு எங்க இருக்கு? காட்டுங்க. எல்லா சோசியல் மீடியாலயும் இருக்கு. காட்டுங்க. இவரு சொல்றதா போய் அந்த அறிக்கையில 12 மணிக்கு விஜய் வருவார்னு சொல்லிருக்கு. Prove it. Proved. You are not a judge. Where I can prove you. You are not a judge. Sir. You are not a judge. Why are you coming for debate? You come for quarrel. If you can't stand on the ground, why are you coming for debate? We can stand. I am not a judge. I am not a judge. I am also came for debate. I am also came for a debate. சார், மக்களுக்கு நம்ம சொல்ற சொல்லுங்க சார். சமன் ப்ரூவ். கொஞ்சம் அமைதியா அவர் லேட்டா எல்லாமே அது எதுவா இருந்தாலும் அடிப்படையே சார். இங்க உங்களோட இதுல கரூர் மாவட்டம் வந்து 12 மணின்னு போட்டிருக்கு. அது வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழு தான் அர்த்தமா? அதுல வந்து யாரெல்லாம் பொறுப்பாளர்கள் போட்டு பொறுப்பாளர் அசம்பிள் ஆக வேண்டிய டைம் போட்டு என்ன பேசுங்க, அதுதான் அதுல போட்டு. அதுல விஜயன்னா 12 மணிக்கு கரூர் வரன்னு எங்க இருக்கு? எப்பா அந்த ஸ்பீச்சை போட்டு ப்ளே பண்ணுப்பா. அது இப்ப டக்குன்னு அந்த 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 இவரு ஆதவ இவரு வீடியோ எடுத்து கேளுங்கப்பா. வெட்டி நீங்க வெட்டுவீங்களா? வெட்டி ஒட்டாம உங்க மேல அலிகேஷன். உங்க மேல அலிகேஷன். வெட்டுவாங்களா ஒட்டுவாங்களா? நானே ஒரு நிமிஷம் அவரை பேச பார்த்தனங்க. சரி சார். ரெண்டாவது விஷயம், டிஜிபி அன்னைக்கு நைட்டே பிரஸ் மீட் கொடுத்தாரு. நீங்க கொடுக்கலன்றீங்க. விஜயனா வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் பிரஸ் மீட்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அப்படி கிடையாது. டிஜிபி நைட்டே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஒண்ணு இல்ல, அத்தனை நாளும் கொடுத்தாரு. அதான் வரிசையா இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது, விஜயனா வந்து யார்? நீங்க எங்க கேள்வி தலைப்புக்கான கேள்வி யார் அரசியல் பண்றதுன்றது. 38 நாள யார் அரசியல் பண்ணின்றதெல்லாம் மறந்துட்டு அவர் வந்து அவரோட விழால வந்து அவர் எதிர்க்க வச்ச வாதத்துக்கு ஒரு ரிப்ளை வைக்கிறார். அதுலயும் சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன விஷயத்தை எடுத்து முன்ன வைக்கிறார். இதுதான் அவர் செஞ்சது. 38 நாளா யார் அரசியல் பண்ணிருந்ததுன்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க? என்ன அரசியல் பண்ணாங்க? எது அரசியலே பண்ணலையா சார்? சார், கடவுளே நேர்ல வந்து சொன்னதுன்னா என்ன சொன்னது? கடவுள் நேர்ல வந்து அதே முன்னால சமூக ஊடக எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் யுனானிமஸா ஒரே கருத்தை தெரிவிச்சாங்களா இல்லையா? செந்தில் பாலாஜி தான் இது அத்தனைக்கும் காரணம்னு யாருமே பேசலையா டிவிக்கல? விஜயநாதன் சொன்னாரா? நீங்க சொல்றீங்களா யார் அரசியல் பண்ணீங்களா? நீங்க சட்டசபையில டிவிகே தலைவர் லேட்டா வந்ததான் காரணம் சொன்னார்ல. ஏன் சொன்னாங்க சார்? மதுரையில லேட்டா வந்ததுக்கான ப்ரூஃப் மதுரையில உங்க கட்சியோட எலெக்ஷன் கேம்பெயினுடைய ஜெனரல் செக்ரட்டரி போட்ட அஃபிடவிட் படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சீங்களா? இல்ல என்ன லிங்க் பண்ண வரீங்கன்னு எனக்கு கிளாரிட்டியா சொல்லுங்க. அவர் அது எல்லாத்தையும் இப்ப நீங்க யார் இல்லன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. என்ன இல்லன்னு என்னன்னு நீங்க செந்தில் பாலாஜி சொல்லலன்னு சொன்னீங்கல்ல, செந்தில் பாலாஜி பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி அஃபிடவிட் ஃபைல் பண்ணார். தெரியுமா உங்களுக்கு? நாங்க கோர்ட் ப்ரொசீடிங் போறோம். கோர்ட் ப்ரொசீடிங் தான் நீங்க எடுக்கறீங்க. அதையும் வந்து இவங்க தான் காரணம் அக்யூஸ் பண்ணல. அது வரைக்கும் அக்யூஸ் பண்ணுங்க சார், அக்யூஸ் பண்ணுங்க. அஃபிடவிட் நான் வச்சிருக்கேன். நீங்க அப்போ டிஎம்கே லாரிஸ் பண்ணது கணக்கே இல்ல. டிஎம்கே லாரிஸ் பண்ண அரசியல் உங்க கண்ணுக்கே தெரியலீங்களா சார்? நீங்க உங்க கண்ணுக்கே தெரியல அதெல்லாம் சார். நீங்க டிஎம்கே லாரிஸ் பண்ண அரசியல் எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல. அவங்க விட்டுற குற்றச்சாட்டு எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல. அவங்களோட முரசரி முன்கொண்டு வந்த விஷயம் உங்க கண்ணுக்கே படல. அது எதுவுமே உங்க கண்ணுக்கு படல. இவங்க சொன்னது மட்டும் உங்க கண்ணுக்கு பட்டுச்சுன்றீங்க. டிஃபரெண்ட் பண்றதுக்கோ அட்டாக் எடுக்க வித்தியாசம் இருக்கு. நாங்க டிஃபரெண்ட் பண்ணிருக்கோம். அட்டாக் மோடுக்கே போகல. நாங்க அட்டாக் மோடுக்கு போகல சார். நாங்க டிஃபரெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அட்டாக் மோடுல போறோம். they have the right to address. பிரகாஷ் அட்டாக் ரைட் டு பிரகாஷ் ஒரே சரி சார். நீங்க சார் கொஞ்சம் அமைதியா சார். நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லுங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்காம ஒரே நிமிஷம் ப்ளீஸ் 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 ரெக்வெஸ்ட் பண்றேன். நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லுங்க. எங்களை அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் சில பேர் டிஃபென்ஸ் பண்ணாங்க. ஆனா நாங்க
வந்து யாரையும் அட்டாக்கிங் மோடுக்கு போகல சார், தயவு செஞ்சு- கட்சியா சார், தயவு செஞ்சு உங்களுக்கு நான் சொல்றேன். அமைதியை காக்கணும்னு தான் இருந்தோம். சார் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க கட்சியினுடைய எலெக்ஷன் கேம்பெயினுடைய ஜெனரல் செக்ரட்டரி கோர்ட்ல வைக்கிற விஷயத்துக்கு கோர்ட்ல வைக்கிறதுனா கோர்ட்ல நீங்க ஒரு ஆளு ஒரு எம்எல்ஏவை நீங்க சார்ஜ் பண்றீங்க, ஒரு டிஎம்கே பார்ட்டி, நீங்க லோக்கல் பொலிட்டிஷியன் டவுட் இருக்கிற விஷயத்தை அதுதானங்க சேர்த்து பண்ணதாங்க செய்வாங்க. இதெல்லாம் கதையா இருக்கு சார். நீங்க அததானே சார் நாங்க சொல்றோம். நீங்க ஒரு ஆளை சார்ஜ் பண்றீங்க, என்னைக்கு பண்ணீங்க நீங்க மதுரையில? இல்லங்க, நான் கேக்குறேன், நாங்க கேக்குறது அரசியல் பண்றது யாருன்னு. நாங்க கோர்ட்ல வைக்கிறோம், அரசியல் பண்றது வேற. அரசியல் முதல்ல அரசியல் என்னன்னு கத்துக்குவாங்க போங்க சார். நீங்க தயவுசெய்து ஸ்பெல்லிங் எல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க சார். உங்க வயசுக்கு மரியாதை தரோம். உங்க வயசுக்கு மரியாதை இல்ல சார். உங்க வயசுக்கு மரியாதை. முதல்ல அரசியல் என்னன்னு கத்துக்குவாங்க போங்க. முதல்ல கத்துக்கோங்க. நீங்க கத்துக்கோங்க சார். சார் எனக்கு அரசியல் தெரியுமா தெரியாது. உங்களோட அரசியல் என்ன, எப்படி ஐசாட் பண்ணி அரசியல் பண்ணோம், இந்த அரசியல் உங்களுக்கு தெரியும். நேர்மையான அரசியல் நீதிமன்றத்துல வர்றது அரசியல் இல்லையா? நீதிமன்றத்துல வர்றது அரசியல் இல்லைன்னு சொல்ற எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை இன்னைக்கு தான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் சார், அவர் பேசி முடிச்சிட்டு பேசியாச்சு. என்னென்ன வார்த்தை அவர் யூஸ் பண்ணாரு, இப்ப நீங்க என்னென்ன பேசுறீங்கன்னு இருக்கு. நான் இப்ப சொல்றேன், நீங்க சொன்ன ரஜினிகாந்த் சார், தயவு செஞ்சு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், அவர் பேசி முடிக்கிட்டு அடுத்த ரவுண்ட் நீங்க பேசுங்க தயவு செஞ்சு. சார் தயவு செஞ்சு இல்ல வேணாம் விடுங்க. அவர் என்ன ஆன பிரகாஷ் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் ரவுடித்தனமா பேச இல்லங்க, கொஞ்சம் இல்ல நான் வேணா வெளிய நீங்க பேசலாம் சார். ரவுடித்தனமா பேசுறது தப்பு தப்பா ரவுடித்தனமா பேசவே இல்ல. ஆதவ் அர்ஜுனா ரெட்டியை வந்து எல்லா இடத்துலயும் நாங்க அலோவ் பண்ண முடியாது. அது அவங்க கூட்டத்துல அவர் பேசுறாரு, இங்க பேசக்கூடாது. இங்க பேச நாங்க இருந்தா அப்ஜெக்ட் பண்ணுவோம். அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செஞ்சு, நீங்க பேசி முடிங்க சார். ரவுடித்தனம் ரெக்வெஸ்ட் யூ, நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க பேசி முடிங்க சார் ப்ளீஸ். அண்ணே சார் அவங்க பேசுறத நோட் பண்ணிக்கங்க. அண்ணே தயவு செஞ்சு அவர் பேசுறத நோட் பண்ணிக்க, அப்புறம் நீ பேச சொல்லுங்க. கொஞ்சம் சார் சார் அவர் அபத்தமா கூட பேசலாமே இருக்குது சார். சார் கொஞ்சம் அனுமதிங்க சார் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு ஆளோட உட்கார வச்சு அவமானப்படுத்துறீங்க. மிஸ்டர் பிரகாஷ், சார் நீங்க தயவு செஞ்சு நீங்க பேசுற விஷயத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க சார் ப்ளீஸ் சார். பிரகாஷ் கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் சார். நேத்து சிறப்பு பொதுக்குழுல பேசப்பட்ட எல்லாமே அவங்க என்ன வேணா பேசிட்டோம், குறுக்கிடாதீங்க ப்ளீஸ். நேத்து சிறப்பு பொதுக்குழுல பேசப்பட்ட விஷயம் எல்லாமே கடந்த 38 நாளா தாவேகா மேல என்னென்ன அவச்சொல்களும் வேண்டலிசமும் பொலிட்டிக்கல் வேண்டலிசமும் நடந்ததோ அதுக்கான ரிப்ளை மட்டும்தான். ஓகே, அவ்வளவுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். அரசாங்கம் வந்து வெண்டேட்டாவை செஞ்சதா? கண்டிப்பா அரசாங்கம் செஞ்சதா? அரசாங்கத்தை ரூல் பண்றவங்க, அரசாங்கத்தை ரூல் பண்றவங்க செஞ்சாங்க. அவங்க வேற அரசாங்கம் வேற. ஓகே.